பாண்டியன் ஸ்டோர். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா, வீட்டை விட்டு அங்க போன பழனி அங்க போய் தன்னுடைய அம்மாவை பார்க்குறாரு. இங்க ஆத்தாவும், "என்னப்பா வந்துட்டியா?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாம்மா, மச்சான் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டாரு" அப்படின்னு இங்க பழனி கண் கலங்குறாரு. உடனே ஆத்தா சொல்றாங்க, "விடுப்பா, உனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா நீ இங்க இருந்தா மட்டும்தான் உண்டு. உங்க அண்ணனுங்க நீ அங்க இருக்க வரைக்கும் உனக்கு எந்த ஒரு நல்லதையும் நடக்க விட மாட்டானுங்க. அதனால அம்மா சொல்றத கேளு. நீ இங்கவே இருப்பா. நீ இங்க இருந்தா கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும்" அப்படின்னு இங்க அவங்க அம்மா சொல்றாங்க. உடனே பழனி, "என்னம்மா சொல்ற? எனக்கு ஒரு நல்லது நடக்கணும், ஓகே. அதுக்காக நான் ஏம்மா அங்கேருந்து இங்க வரணும்? என்ன இவ்வளோ வருஷமா பத்திரமா பாசமா வளர்த்தது மச்சான் தானே. அப்படி இருக்கும்போது மச்சான் இன்னைக்கு ஒரே செகண்ட்ல என்ன வீட்டை விட்டு வெளியே போலான்னு சொல்லிட்டாருமா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காத்தா" அப்படின்னு பழனி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அங்க ஒரு சக்திவேலு, "என்னடா இந்த பக்கம் காத்தடிக்குது, என்ன விஷயமா இருந்தா?" அப்படின்னு கேக்குறாங்க. "நான் இனிமே இங்கவே இருக்க போறேன்" அப்படின்னு சொல்ல, "ஏன்டா, என்ன சொன்னான் பாண்டியன்? துரத்தி விட்டானா உன்னைய?" "நான் தான் அப்பவே சொன்னேன்டா, உன்கிட்ட வேலை வாங்குற வரைக்கும் வேலை வாங்குவான். வேலை வாங்கி முடிச்சதுக்கு அப்புறமா உன்னை துரத்தி விட்டுருவான்டா பழனி. அண்ணனும் தாண்டா என்னைக்கும் உனக்கு நிரந்தரம்னு சொன்னேன். ஆனா நீ கேட்டியா? கேட்கவே இல்லை. இப்ப பாத்தியா, அவன் துரத்தி விட்ட உடனே அண்ணன் தான் முக்கியம்னு இங்க வந்து நிக்கிற. இதுக்குதான்டா அண்ணன் சொன்னா கேட்கணுங்கிறது" அப்படின்னு சத்யவேல் சொல்ல, "இங்க பாரு, உடனே நீ பிட்ட போடாத. எனக்கு தெரியும் மச்சானை பத்தி. மச்சான் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்ன இங்க அமுச்சு விட்டுருக்காரு, அவ்வளவுதான். மத்தபடி மச்சான் அதுக்காக என்ன துரத்திலாம் அவனை விடல" அப்படின்னு பழனி சொல்ல, அப்போ முத்துவேல் வராரு. "என்ன சத்யவேலு, என்ன பஞ்சாயத்துங்க?" அப்படின்னு கேட்க, "ஒண்ணும் இல்லைண்ணே, பழனிய பாண்டியன் அங்கேயும் துரத்தி விட்டானா. பழனி வந்து இங்க உட்காந்துருக்கான். அதை கேட்டா பழனிக்கு கோவம் வருது" அப்படின்னு சொல்ல, "ஓ அப்படியா? அதான் பாண்டியோடைய குணங்கிறது அதுதான்" அப்படின்னு சொல்ல, இங்க பழனி ஒண்ணு, "அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, வெளியே போக சொல்ல நான் வந்துட்டேன், அவ்வளவுதான்" அப்படின்னு சொல்லவும், இங்க ஆத்தா சொல்றாங்க, "ஏப்பா, பழனி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துட்டான். அவனுக்கு இப்பயாச்சும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்கப்பா" அப்படின்னு சொல்ல, பழனி ஒண்ணு, "ஏன் ஆத்தா, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ விடு. இவனுங்களே பொண்ணு வைப்பானுங்க, அப்புறம் அதை இவங்களே நிப்பாட்டுவானுங்க. அதனால என்னால போய் எங்கேயும் அசிங்கப்பட முடியாது ஆத்தா. நான் பாட்டுக்கு இருந்துட்டு போறேன், விட்டுறாத்தா நீனு" அப்படின்னு பழனி சொல்ல, உடனே முத்துவேல் சொல்றாரு, "என்ன பழனி, என்ன பேசுற நீ இப்படி? அப்பெல்லாம் உன்னை விட்டுருவோமாடா? அண்ணனுங்க நாங்க இருக்கோம். 2 அண்ணனுங்க இருக்கும்போது அவன் யாரா உனக்கு பொண்ணு பார்க்கறதுக்கு? நாங்க பார்க்குறோம் பொண்ணு. இந்த ஊரே பார்த்து மெச்சிக்கிற அளவுக்கு நாங்க பொண்ணு பார்க்குறோம். உனக்கு கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்துறோம். அந்த பாண்டியனை மூஞ்சில கரிய நம்ம பூசுறோம்" அப்படின்னு சக்திவேலும் முத்துவேலும் பேசிட்டு போறாங்க. போனதும் இங்க சக்திவேல் முடிவு பண்றான், பழனிக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு. உடனே இங்க தனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்குன்னு, அந்த பொண்ணை பத்தி கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு சக்திவேல் கேட்க, "எந்த பொண்ணா?" அப்படின்னு கேக்குறாங்க. "அதானே, பக்கத்து ஊர்ல நம்ம தெரிஞ்ச பொண்ணு. ஆனா அவளுக்கு எங்க கல்யாணம் ஆயிடுச்சு. புருஷன் ஒரே வருஷத்துல இறந்து போயிட்டான். அந்த பொண்ணை கல்யாணம் வச்சிருமா அப்படின்னு கேட்க, சக்திவேலும் சொன்னவும் முத்துவேலும்னே, "என்னடா இப்படி சொல்ற? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ண கல்யாணம் வைக்க முடியுமா? அண்ணே, அவனுக்கு வயசு என்னென்ன ஆகுது? வயசு தெரியல உங்களுக்கு? இந்த வயசுல அவனுக்கு யாருன்னா பொண்ணு கொடுப்பா? அதனால அந்த பொண்ணு தான் நல்லா இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். வசதி என்ன, சொத்து ஏகப்படுத்து இருக்கு. ஒரே பொண்ணு தான். அதனால நாம அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டோம்னா அந்த சொத்துலாம் வேற யாருக்கும் வரப்போகுது? பழனி தான் வரப்போகுது. பழனி என்ன படிச்சிருக்கான்? என்ன வேலைக்கு போறான்? ஒரு வேலையும் இல்லை. அந்த கல்யாணத்தை பண்ணி வைப்போம். அவனுக்கு அதில் ஏகப்பட்ட சொத்து வரும். அந்த சொத்தை வச்சு அவனுக்கு ஒரு மளிகை கடை வச்சு கொடுத்துருவோம், அந்த பாண்டியனுக்கு எதுக்காப்புலயே. அப்புறம் அவனும் அந்த மளிகை கடை வச்சு இப்படியே ஓட்டிடுவானா பொழப்ப" அப்படின்னு சத்யவேல் சொல்ல, முத்துவேலும் சரிடா அப்படின்னு முடிவு பண்றாங்க. நேரா வந்து இங்க தன்னுடைய ஆத்தாட்ட சொல்றாங்க, "ஆத்தா, இது மாதிரி பழனிக்கு பொண்ணு பார்த்துட்டோம் ஆத்தா." "என்னடா சொல்றீங்க? அதுக்குள்ளேவா? இன்னைக்கு காலம் தான்டா பழனிங்க வந்தான், அதுக்குள்ள பொண்ணு பார்த்துட்டீங்களா? பரவாயில்லையேப்பா. பொண்ணு எந்த ஊருப்பா? பொண்ணு என்ன படிச்சிருக்கா?" "என்னத்தா கேட்குற? பொண்ணு என்ன படிச்சிருக்காளா? ஏன், பழனி என்ன படிச்சிருக்கான்? ஏன்தா, மளிகை கடையில கடலப்பருப்பும் உளுத்தம்பருப்பை தவிர அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. அவனுக்கு போய் படிச்ச பொண்ணை எப்படியாத்தா பார்க்க முடியும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லத்தா. பக்கத்து ஊரு. உனக்கு கூட அந்த பொண்ணை தெரியும். இப்பதான் கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அவன் புருஷன் கூட திடீர்னு இறந்து போயிட்டான். அந்த பொண்ணு தான் இப்போ பழனிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கோம். நல்ல வசதியான ஃபேமிலி தான். ஒரே பொண்ணு தான். அந்த சொத்து எல்லாமே அந்த பொண்ணுக்கு தான் வரப்போகுது. அந்த பொண்ணு பழனி கல்யாணம் பண்ணிட்டானா கண்டிப்பா சொத்துலாம் பழனிக்கு தான் ஆத்தா" அப்படின்னு சொல்ல, இங்க ஆத்தா உடனே, "என்னடா பேசுறீங்க? நீங்க பேசுற பேச்செல்லாம் சரியா? ஏற்கனவே கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை 2ஆம் தரமா பழனி கல்யாணம் வைக்க போறீங்களா? ஏன்டா, அவளுக்கு அது 2ஆம் தரம் ஓகே. பழனிக்கு எதுக்காடா 2ஆம் தரம்? பழனி இன்னும் கல்யாணமே ஆகாதவன்டா. அதெல்லாம் வேணாம்டா, சரிப்பட்டு வருது. முத்துவேலு, வேணாப்பா, அம்மா சொல்றத கேளுப்பா" அப்படின்னு சொல்ல, "இங்க பார்த்தா, அவனுக்கு வயசாயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல அவனுக்கெல்லாம் பொண்ணு தேடி அலையுறது கஷ்டம். அது நடக்கும் நடக்காது. அதனால இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் சரியா இருக்கும்" அப்படின்னு முத்துவேல் சொல்ல, இங்க ஆத்தா உடனே, "என்னடா பேசுறீங்க? பாண்டியன் பழனிக்கு ஒரு பொண்ணு பார்க்கலையா?
அவன மட்டும் எப்படி பார்க்க முடிஞ்சது? ஆனா அந்த கல்யாணத்தை நீங்க தான் நிப்பாட்டினீங்க. இப்போ நீங்களே அவனுக்கு பொண்ணு கிடைக்காது அப்படின்னு 2ஆம் தரமா ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறது எந்த விதத்துலப்பா நியாயம்? இதெல்லாம் அநியாயம்ப்பா அப்படின்னு சொல்ல, ஆத்தா பழனிக்கு அவன் மச்சான். அவன் எங்கேயாவது புடிச்சு தள்ளி விட்டா போதும்னு நினைக்கிறான். நாங்க அவனோட அண்ணன். அவனுடைய வாழ்க்கைய பத்தி எல்லா ஒரு பக்குவமும் எங்களுக்கு இருக்கு. நாங்க சொல்றது நீ கேளு ஆத்தா. அதெல்லாம் சரிப்பட்டு வரும். நீ அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. இங்க ஆத்தா பழனிட்ட போய் சொல்லிட்டு அழுகுறாங்க. பழனி உடனே விடாத்தா, எனக்கு கேட்க யாரு இருக்கா? அங்க இருந்த வரைக்கும் மச்சான் இருந்தாரு. இப்ப மச்சானே என்னை வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாரு. இனிமே என் வாழ்க்கை எப்படி அமைஞ்சா என்ன ஆத்தா? உன் சந்தோஷத்துக்காகவாது நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆத்தா, விடாத்தா அப்படின்னு சொல்ல, அப்பதான் ஆத்தா சொல்றாங்க, டேய் பழனி, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்ப்பா. நான் தான்ப்பா உங்க மச்சான்ட்ட பேசினேன். இது மாதிரி பழனி அந்த வீட்டுல இருக்க வரைக்கும் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகாது. அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கலன்னா என் கட்டை வேகாது. பழனிய எங்க வீட்டுக்கு அமுச்சிருங்கன்னு நான் தான்ப்பா சொன்னேன் பாண்டியன்ட்ட. அதனால தான்ப்பா பாண்டியன் உன்னை இங்க அமுச்சு விட்டான் அப்படின்னு சொல்ல, என்னத்தா பேசுற நீ? அப்ப நீ தான் இந்த மாதிரி பண்ண சொன்னியா? ஆமாப்பா, எனக்கு ஒரு வழி தெரியலப்பா. உனக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா உங்க அண்ணனுங்க தெளிவா சொல்லிட்டானுங்க, திட்டவட்டமா சொல்லிட்டானுங்க, நீ இந்த வீட்டுக்கு வந்துதான் ஆகணும்னு சொல்லிட்டு. உன்னை இந்த வீட்டுக்கு வர வைக்க எனக்கு வேற வழி தெரியலப்பா பழனி. அதனாலதான் உன்னை பாண்டியன்ட்டு சொல்லி வர வச்சேன் அப்படின்னு சொல்ல, ஏன் தாவடி பண்ண? நான் போய் மச்சான் தப்பா நினைச்சிட்டேனே. மாப்பிள்ளைங்கெல்லாம் மச்சான் தப்பா நினைச்சிருப்பான்னு தெரியுமா? எல்லாருமே மச்சான்ட்ட கோபமா இருப்பானுங்க. மச்சானும் ஒரு வார்த்தை கூட நீ தான் என்ன இங்க அனுப்ப சொன்னேன்னு சொல்லவே இல்லை தெரியுமா? அதான் மச்சானுடைய பெருந்தன்மை அப்படின்னு பழனி சொல்றாரு. உடனே பழனி இங்க சரவண செந்தில்லாம் இருக்கும்போது பழனி யாக்கும் தெரியாம வீட்டுல வராரு. வரதை பார்த்த பாண்டியன், டேய் அங்கேயே நில்லு, உனதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டால, இங்க எதுக்கா வர பண்ணி? மச்சான் என்ன மச்சான் பேசுற நீங்க? என்ன பேசுறீங்க? எங்க ஆத்தா சொன்னிச்சுங்கிறதுக்காக நீங்க என்ன வீட்டுல வெளியே போக சொல்லிருக்கீங்க அப்படிதானே? எங்க ஆத்தா எல்லாத்தையும் சொல்லிடுச்சு மச்சான், நான் வருவேன். டேய், உங்க ஆத்தா சொன்ன யார் சொன்ன? நான் தானே உன்னை வெளியே போக சொன்ன வீட்டு விட்டு. அப்ப எதுக்கு உள்ள வர? நீ வெளியே போ. மச்சான் இங்க பாருங்க, இனிமே நீ எது சொன்னா போக மாட்டேன். இப்ப என்ன, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக நான் அங்க போனா கல்யாணம் நடக்கும் அதானே சொன்னீங்க. ஆனா எங்க அண்ணனுக்கு என்ன பண்றான்னு தெரியுமா மச்சான் உங்களுக்கு? உங்களுக்கு புரியல மச்சான் அவன் என்ன பண்றான்னுட்டு. சொத்துக்கு ஆசைப்பட்டு பக்கத்து ஊர்ல ஏற்கனவே கல்யாணம் ஆகி இறந்து போன ஒரு பொண்ணு எனக்கு இப்போ கல்யாணம் வைக்கிறதுக்கு முடிவு பண்ணிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கான். அந்த சொத்தை வளைச்சு போறதுக்கு இப்போ என்ன பலிகடாவா ஆக்குறானுங்க. இதான் மச்சான் எங்க அண்ணனுங்க. அவனுக்கு பொண்ணு பார்த்தா இப்படிதான் பாப்பானுங்க. நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் மச்சான். அப்ப கல்யாணம் பண்ணிட்டு என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல. ஏன் மச்சான், வார்த்தைக்கு வார்த்தை என் புள்ள மாதிரி தானே சொல்லி வளர்த்தீங்க. அப்போ நான் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லையா மச்சான் உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, யாரா சொன்ன உனக்கு அப்படி அப்படின்னு கேக்குறாங்க. எங்க அண்ணனுங்க முடிவு பண்ணிட்டானுங்க, அந்த பொண்ணு தான் கல்யாணம் வைக்க போறாங்களாம். நான் பரவாயில்ல மச்சான், எனக்கு தான் யாரும் இல்லையே, நான் ஒரு அப்பா இல்லாத அனாதை தானே, அதனால நீங்க என்ன வேணும் பண்ணலாம், அவனுங்களும் என்ன வேணும் பண்ணுவானுங்க, நான் அமைதியா போகணும் அப்படிதானே மச்சான். இத்தனை நாள் வரைக்கும் நீங்க இருந்தீங்க, அவனுக்கு கொஞ்சம் பயந்து போயிருந்தானுங்க. இப்பதான் நீங்க வீட்டை விட்டு வெளியே போய் சொல்லிட்டீங்கல்ல, அதை தெரிஞ்சுக்கிட்டு இப்போ அவனுங்க விருப்பத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டானுங்க. பரவாயில்ல மச்சான், நான் எப்படி போனா என்ன மச்சான், நான் யாரு மச்சான் உங்களுக்கு? பரவாயில்ல மச்சான், நான் எப்படி இருந்துட்டு போறேன் அப்படின்னு பழனி சொல்ல, என்ன பாண்டியன் சொல்றாரு, டேய் பழனி, அப்பெல்லாம் ஒன்றும் நீ கல்யாணம் பண்ணிக்க தேவையில்ல. ஏதோ உனக்கு நல்லா நடக்கணும் அப்படின்றதான் வெளியே போய் சொன்னேன். நீ வந்து இங்கே இருறா பழனி அப்படின்னு சொல்ல, வேணாம் மச்சான், நான் அங்கேயே இருக்கிறேன், நான் எப்படி வேணா உங்களுக்கு என்ன அப்படின்னு பழனி சொல்ல, பாண்டிய ஒண்ணு, பழனி மச்சான் சொல்றான்ல, போய் பேக் எடுத்து வரப்படா அப்படின்னு சொல்றாங்க. இங்க செந்தில் சரவண உடனே முடிவு பண்றாங்க, மாமாக்கு இனிமே கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்தா செட் ஆகாது. அவங்க பார்த்த அதே நிச்சயத்துக்குள்ள மாமாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கதிர் சொல்றாரு. உடனே செந்தில் கேட்கறாங்க, அது ஓகேடா, பொண்ணுக்கு எங்க போறது? ஏன் அன்னைக்கு பார்த்த பொண்ணு, அந்த பொண்ணு வீட்டுலாம் பிரச்சனை ஆயிடுச்சு. அண்ணே, பொண்ணு பிரச்சனை பண்ணானே, பொண்ணு வீட்டுலாம் பிரச்சனை பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு மாமா பிடிச்சிருக்கு. ஆனா அன்னைக்கு நடந்த பிரச்சனையால அப்படியே நிக்குது. நாம மட்டும் போயிட்டு அந்த பொண்ணு பேசணும்னா கண்டிப்பா அந்த பொண்ணு ஒத்துக்கும். நம்ம மாமாவுக்கு நாமளே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல, ஓகேடா அப்படின்னு சொல்றாங்க. பழனிங்க பேக் எடுக்க போகும்போது இங்க முத்தியும் சத்தியரும், எங்கடா பேக் எடுத்து கிளம்பிட்ட? நான் மச்சான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்ல, இங்க பாரு, நீ மச்சான் வீட்டுலாம் போக முடியாது. மச்சான் வீட்டுக்கு மட்டும் போன இனிமே நீ ஆத்தாவையும் பார்க்க முடியாது, எங்களையும் பார்க்க முடியாது அப்படின்னு முத்து சொல்றாரு. இங்க பள்ளிக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, அமைதியா இருந்துறாரு. இங்க செந்தில் சரவண கதிர் 3 பேரும் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசுறாங்க. அந்த பொண்ணு எனக்கு சம்மதம் தான் சொல்லிடுறாங்க. உடனே அடுத்த நாள் கோயிலுக்கு வர சொல்றாங்க. வர சொல்லிட்டு இங்க வீட்டுல முத்துவேலும் சத்தியவேலும் இல்லாத நிலவை பார்த்து பள்ளியை பார்க்க போறாங்க. போனதும் இங்க கதிர் செந்தில் சரவண 3 பேரும் பழனியை பொறுமையா கோயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போனதும் பழனி கோயில போய் அந்த பொண்ணை பாக்குறாரு. டேய், இந்த பொண்ணு என்னடா இங்க பண்ணுது அப்படின்னு கேட்க, மாமா உனக்கு கல்யாணம் மாமா, இப்போ என்ன கல்யாணமா, என்னடா விளையாடுறீங்க? விளையாடல மாமா, உண்மையா சொல்றேன், உனக்கு இப்போ இந்த பொண்ணு கூட கல்யாணம் பண்ணிக்க போறோம். டேய் அதெல்லாம் வேணாண்டா, மச்சானுக்கு அக்காக்கெல்லாம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனைடா,
அதுவும் எங்க அண்ணன்கள் தெரிஞ்சா அவ்வளவுதான். தெரியுதுல மாமா, உங்க அண்ணனுங்க இருக்க வரைக்கும் உனக்கு கல்யாணம் ஆகாது. நான் சொல்றது கேளு, நீ தாலி கட்டு, எதா இருந்தாலும் பொருள் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பழனிய பேசி பிரைனஸ் பண்ணி தாலி கட்டவும் வச்சிடறாங்க. இங்க பழனியும் தாலி கட்டிடுறான். தாலி கட்டிட்டு அந்த பொண்ணு கூட கழுத்துல மாலையும் கழுத்துமா போய் நிக்கிறாங்க. அதை பார்த்த பாண்டியன் கோமதியும் எல்லாருமே செம ஷாக்கா வராங்க. டேய் பழனி, என்ன கலைண்டா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்ல, அக்கா எனக்கு ஒரு வழி தெரியலக்கா, அவனுங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஒரு பொண்ணுக்கு சொத்துக்காக கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறானுங்க. அப்படி இருக்கும்போது எப்படிக்கா அது சரியாப்பட்டு வருமாக்கா அப்படின்னு சொல்ல, அதுக்காக இப்படி அப்பா பழனி பண்றது அப்படின்னு கோமதி கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா அப்படின்னு சொல்ல, இங்க முத்தல் சத்துன்னு பாத்துறாங்க. டேய் பழனி, என்னடா பண்ணிருக்க, உனக்கு யாரா கல்யாணம் வச்சது அப்படின்னு இங்க தடுக்க வராங்க. பழனி ஒண்ணு, போதும் நில்லுங்கண்ணே, என்ன பண்ண போறீங்க இப்போ, நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நானும் மேஜர் அந்த பொண்ணு மேஜர், எங்களுடைய கல்யாணத்துல யாரும் தடுக்க முடியாது. ஏதாவது பிரச்சனை பண்ணு நினைச்சீங்க அப்படின்னா அப்படியே நேரா போய் போலீஸ்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன், ஒழுங்கு மரியாதையா இருந்துக்குங்க அப்படின்னு பழனி சொல்ல, இங்க சத்யவேல் செம ஷாக்கா வருது. முத்துல ஒண்ணே, டேய் சத்யவேலு வாடா வந்துடுறான், அவன்கிட்ட இதுக்கு நம்ம பேச்ச கிடையாது. என்னைக்கு அவன் நம்ம பேச்ச மீறி அவனாவே அவனுடைய கல்யாண வாழ்க்கைய முடிவு பண்ணானோ, இனிமே செத்தாலும் சரி பிறந்தாலும் சரி எந்த ஒரு ஒட்டும் இல்ல உறவும் இல்ல, இனிமே நீ அப்படியே ஓடி போயிடு அப்படின்னு சொல்ல, அப்படியா, யார் சொன்னா, அது எங்க அப்பா வீடு, எங்க அப்பா வீட்டுல எனக்கும் பங்கு இருக்கு, நான் இப்போதைக்கு எங்க அக்கா வீட்டுல இருக்கேன், அவ்வளவுதான். எனக்கு எப்போ அதை பங்கு வேணுமோ அப்போ வந்து நான் பங்கு வாங்கிப்பேன். தர முடியாதுன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் போவேன், கோர்ட்டுக்கு போகவும் தயங்க மாட்டேன், பாத்துக்கோங்க அப்படின்னு பழனி பேச, இங்க முத்துல ஒண்ணு, என்னடா அந்த வீட்டுல இருக்கிற தைரியத்துல பேசுறியா, அப்படி இல்லைண்ணே, பழனிக்கு எப்போதுமே தைரியம் அதிகம், ஆனா வெளிக்காட்டிக்காம இருந்தேன் அவ்வளவுதான், புரியுதா, அதுக்காக பழனி ஒன்றும் ஏமாந்தவனும் இழிச்சவே கிடையாது, அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு பழனி பேசுனத பாத்தீங்க முத்துவேல் சத்தியங்களும் அப்படியே வாயடிச்சு போய் நிக்கிறாங்க.